ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே டேஸ்டான மாசி வடை எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செய்கிறது கூட ரொம்பவும் ஈஸி தான். நம்ம கடைகளில் இப்போல்லாம் மாசி வடை வாங்கினோன்னா மாசியே இருக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இதை செஞ்சோன்னா நமக்கு விருப்பப்படி மாசி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய்ட்டு மாசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாசி வடை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் ஒரு தண்ணி 3 கப் மாதிரி சேர்த்து 3 ஹவர் நான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நான் தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில் சேர்த்து ஒரு 2 சுற்றி கொள்கிறேன். நல்லா அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 1-2 பருப்பு வந்து அப்படியே முழுசாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பருப்பு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சின்னதாக நல்லா நறுக்கியிருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். காஞ்ச மிளகாவை நான் சின்னதாக நல்லா நறுக்கி ஒரு 4 காஞ்ச மிளகாவை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். எனக்கு வந்து பூண்டோட வாசம் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். பூண்டு நம்ம சேர்த்துக்கிறப்போ அது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பூண்டு விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கூடயே நான் பச்சை மிளகாய் 2 எடுத்து சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நான் நல்லா சின்னதாக நறுக்கியிருக்கிறேன். அதையும் சேர்த்துருக்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் மாசி சேர்த்துருக்குறேன். மாசி வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாசி வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க உங்களோட சாய்ஸ் தான். பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு அந்த நம்ம போட்ட வெங்காயம் அதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வடை வந்து வட்டமாக வேணுமா பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு வடையை பிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து கடைகளில் வந்து இந்த மாதிரி தான் வடை மாசி வடை கிடைக்கும். நான் அதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நான் வடை பிடிச்சிக்கொள்கிறேன். இந்த மாதிரி வடையெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சிடலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுவோம். சூடுபடுத்தினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வடையில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வடையில் பிரட்டி திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வடையை பொரிக்கிறப்ப நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டா தான் வடை உள்ளெல்லாம் நல்லா வேகும்.
இல்லாட்டி மேலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதால் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம வடையை வெளியில் எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம். அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலும் வந்து நம்ம டிஷ்யூவில் வந்துடும். அதே மாதிரி நான் இன்னொன்று பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வடை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது டீ கூட வச்சு சாப்பிட போக்குள்ள வேறு லெவல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாசி நம்ம போட்டிருக்க அந்த கார்லிக் ஃப்ளேவர் அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் இருந்தால் கார்லிக்கெலாம் சேர்ப்பாங்களோ தெரியல, ஆனால் நம்ம இப்படி செஞ்சுருக்க மாதிரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. ஐஷு வீட்டு சமையலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.